இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரத்னா, இந்தா இத குடி. வெதுவெதுன்னு இருக்கும், இத வாங்கி குடி. பார்த்தாலே ஒமட்டுது டீ. ஏய், இது வெறும் தண்ணி இல்லடி, எலக்ட்ரோலைட் பவுடர் கலந்திருக்கேன். லைம் ஃபிளேவர், வாமிட்டே வராது. நீ வேணா ஸ்மெல் பண்ணி பாரு. குடிச்சு பாரு. ஒண்ணும் இல்லல, சரியா? நல்ல வேலை, இது உள்ள போகுது டீ. எல்லாத்தையும் குடிச்சிடவா? அதுக்கு தானே கொடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு குடி. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சிஸ்டர், மாத்திரை ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அறிவு. இப்போதைக்கு நான் இன்னொரு பாக்கெட் தரேன். அத கொஞ்சம் சுடு தண்ணியில கலந்து கொடுத்தா போதும். சரியா? இதுக்கப்புறம் வாமிட் வராது. வாமிட் வந்தா ஹாஸ்பிட்டல் போலாம். சரி சிஸ்டர், ஆனா இவ எதுவுமே சாப்பிடவே இல்லையே. முதல்ல வாமிட் நிக்கட்டும். ஆமா, காலையில என்ன சமைச்சீங்க? சமைச்சீங்களாவா? எப்படி முடியும்? அதான் இவ இப்படி உடம்பு முடியாம கிடக்குறாளே. ஏன், நீங்க சமைச்சா என்ன? ஏன் சிஸ்டர், ஏற்கனவே அவளுக்கு தலைவலி வாந்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுல நான் சமைச்சு அந்த விஷ பறிச்செல்லாம் தேவைதானா? அப்ப எல்லாரும் இந்த மாதிரி காரணம் சொல்லி தப்பிச்சிடுறீங்க. நிஜமாவே அவருக்கு சமைக்க தெரியாது டீ. தண்ணி வைக்க கூட கஷ்டப்படுவாரு. ஆமாண்டி, ஆம்பளைங்களா இதையே சொல்லி ஏமாத்துறாங்க. உன் அண்ணன் மட்டும் என்ன பெரிய இவனா? சுடு தண்ணி கூட வைக்க மாட்டான் தெரியுமா? ஏம்ல என்ன எப்படி சொல்லிவிட்ட? ரத்னாவை கேட்டு பாரு. ரத்னாவுக்கு வீராக்கெல்லாம் சமைக்க சொல்லி கொடுத்ததே நான் தான். ஹே பரணி, என் அண்ணன் சமையல பத்தி சாதாரணமா நினைச்சிடாத. சும்மா பட்டைய கிளப்பம் பாத்துக்க. நல்லா சொல்லல அண்ணனோட வீர தீர சமையல் பராக்கிரமத்தை பத்தி. வேற லெவல்ல இருக்கு. இனிப்பா இருக்குல்ல ரத்னா? கல்லுப்பு வாங்கிட்டு சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சாமி. ஐயோ, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டப்பா. எழுதி கொடுத்தது எல்லாம் நீ அதை பாரு. கேட்டி ரத்னா, என்ன டீ என்னாச்சு? இப்ப பரவாயில்லையா? உடம்புக்கு தேவலையா? வாங்க அக்கா, எப்படி டீ இருக்க? உன் தங்கச்சி வந்துடுச்சு போ. இப்ப பரவாயில்ல. ஏதா வாத்தா. அத்தா, என்னது இது? பார்த்தா உடம்பு சரியில்லாத வீடு மாதிரி இல்ல, ஏதோ செலிப்ரேட் பண்ண வந்த வீடு மாதிரில இருக்கு. அத்தை, அது ஒண்ணும் இல்ல அத்தை. தலைவலி இருந்துச்சு, பரணி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டா. அம்புட்டுதான். சமு, இப்படி அலை பயமுறுத்தி விடுவ? இவளுக்கு மேலுக்கு முடியலன்னு சொன்னதும் நான் என்னவோ ஏதோ அடிச்சு புடிச்சு ஓடியா. முடியாம தான் கடந்தா. பரணி வந்தோடனே தான் எழுந்து உட்காந்துருக்கா. பெண்ணாய் போச்சு, வந்துட்டீங்களா? அப்படியே சந்தோஷமா பேசிட்டே இருங்க. இன்னைக்கு இந்த வீட்டுல ஆம்பளைங்க தான் சமையல், பொம்பளைங்க எல்லாருக்கும் லிஸ்ட். ஆமா. என்னது? பொம்பளைங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்க, ஆம்பளைங்க சமைக்கிறதா? நல்லா இருக்கே நீ சொல்றது. எம்பட்டு பொம்பளைங்க இருக்கும், எங்களுக்கு என்ன குறைச்ச? மா, சமையலுங்கிறது பொம்பளைங்களோட வேலை மட்டும் இல்ல. ஆம்பளைங்க சமைச்சு சாப்பிட்டா ஒன்னும் தப்பு இல்ல. ஹெட்டி, இன்னைக்கு சண்முகம் தான் ஷெஃப். மத்த ஜென்ஸ் எல்லாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஆமா ஆமா, ஆண்கள் சமையல், அறுசுவை சமையல். ஆமா, யூ வாங்க. நான் ஸ்டார்ட் பண்றேன். ஐயோ சண்முகம், நல்லா இருப்பியா? யோ, போக வருதியா? அடுத்து என்ன பண்ணணும் சீக்கிரம் சொல்லு. பக்கத்துல உளுந்தம் கடுகு இருக்கு பாரு, அதை எடுத்து மெதுவா அதுல போடு. இதுதானே? ஆமா, கடுகு வெடியும் போதே கருவேப்பிலை தூவி மெதுவா அது மேல போடு. ஓகே. இங்க பாரு, உன் குழந்தைங்க மட்டும் சமைக்கல, எல்லாருக்கும் சமைக்குதான். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடு. நிறைய போடணுமா? ஆமா, பின்ன இல்ல மாமா கம்மியா போட. கம்மியா போட சொன்னா அதுக்காக இவ்வளவு கம்மியாவே போறீங்க? அவன் ஓம குண்டத்துல அள்ளி அள்ளி போடுற மாதிரி போட்டுட்டு இருக்கேன். இல்லை, நீ குடு, கை காட்டி. இவ்வளவு போடணுமா? போடு, போடல. அண்ணா, துப்பாக்கிக்கே பயப்படாது, நீ கடுகுக்கு பயப்படுற. மேல பட சுள்ளு சுள்ளுன்னு எரியும்ல. இல்லை, கருவேப்பிலையை கிள்ளி போடு. அடுத்து இதுவா?
பாக்கியா வா 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 சீக்கிரமா சொத்த போடு. ஐயா எங்க போய் தொலைஞ்சிருங்க? சீக்கிரம் வா, நேரமா சொத்த போடு இருக்கு. என்ன இது, புருஷனுக்கு சோத்த கூட போடாம எங்க போய் தொலைஞ்சா இவ? இல்லையே, சரியில்லையே. பாக்யா என்னது, என்ன புருஷனை பசியோடு விட்டுட்டு எங்க போய் தொலைஞ்சா? பாக்யா சனியா அப்பவே சொன்னா, என்ன இந்த பசி பசிக்குது? சொன்னானே சனியே, ஐயா இவங்களால சோத்துக்கு நீங்க சிங்கடிக்க போறீங்கன்னு சொன்னானே. மை டியர் லேடிஸ், அடுத்து எங்க கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள், அற்புதமான அருமையான ஆண்கள் மட்டுமே சேர்ந்து சமைச்ச ஒரு அற்புத விருந்து. திஸ் இஸ் நாட் அ விருந்து, இட்ஸ் அ மருந்து. ஆத்தியார் என்ன லேகி வைக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. பசிக்குதுண்ணே, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? சாப்பாடு போடுங்க. எலே சம்முவா, ஆம்பளைங்க நீங்க தான் சமைச்சீங்க, இப்போ அது நாங்க பொம்பளைங்க பரிமாறுறோம், நீங்க எல்லாரும் வந்து உட்காருங்க. அதெல்லாம் முடியாது, நாங்க தானே சமைச்சா. இன்னைக்கு நீங்க எல்லாரும் முதல்ல சாப்பிடுங்க, நாங்க உங்களுக்கு பரிமாறுதான். வீரர்களே ஆரம்பிச்சிடலாம். எஸ், முதல்ல தட்டி ஸ்டார்ட் வித் ப்ளே. எல்லாரும் கூட பந்திய போடுங்க, பந்திய போடுங்க. பார்த்தனும் இல்லே, கீழே வெயில ஏதோ அன்னதானம் போடுற மாதிரி கையில கொடுக்க. என்ன சாப்பிட்டு பார்த்துட்டு அசந்துட்டீங்களா? என்னென்ன கிண்டல் அடிச்சிய? ஆம்பளைங்களுக்கு எல்லாம் சுட தண்ணி தான் வைக்க தெரியும்ட்டு பாத்தீங்களா? சாப்பிட்டோன்னு அப்படியே மெய் மறந்து விட்டிய, வாயடிச்சு விட்டீங்களா? ஆச்சரியத்துல சல மாதிரி ஆயிட்டீங்களா? ஏம்லா சாப்பிட்ட எதனா சொல்லணும்ல? எதுவே சொல்லலையே, எப்படி இருக்கு? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐ எம் ஜஸ்ட் ஆனியன் கட்டிங், பொட்டேட்டோ கட்டிங். என்ன சண்முகம், என்ன மன்னிச்சிரு.